8:10க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருன்னு சொல்றாங்க. 8:15க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறாரு. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து கேள்விகள் இருக்கும். இதுல வந்துட்டு அவேர்னஸாக இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் நம்ம மட்டும்தான். இன்னமும் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. எல்லாருமே கேள்வி கேளுங்க. அந்த எனக்குள்ள இருக்க கேள்வி இதுதான். உங்களுக்கு கேள்வி இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காம இருக்குதான் இந்த என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. இதுக்கு மேலே கேள்வி கேட்க மட்டும் தான் முடியும். கேள்வி கேளுங்க. முக்கியமாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட கேள்வியை எழுப்புங்க. நீங்களும் உங்களோட கேள்வியை எழுப்புங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நீதி கிடைக்கும். இல்லைன்னா நீதி கிடைக்கவே இறந்து போனவங்க எல்லாத்துக்கான கேள்விகளோட தான் என்னோட கேள்வி. எல்லாம் செல்ஃபிஷாக என்னால் இருக்கும். என் குடும்பம் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த குடும்பம் என் குடும்பம் தான். அதனால நான் கேள்வி கேட்கிறேன். அது முழுக்க வீடியோ பண்றதுக்கு காரணமே ரீசனே இதுதான். அந்த ஸ்பாட்ல நியூஸ் சேனல் அவங்க இருக்கிறாங்க. இது நோட் பண்ணணும். நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம செந்தில் பாலாஜி வரத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அதுல அன்பின் சிவேஸ் அவர் எங்க திருச்சியில இருக்கிறாரு. திருச்சியில இருந்து எப்படி இங்க வந்தாருன்னு எனக்கு தெரியல. திருச்சிக்கும் கரூருக்கு கிட்டத்தட்ட 76 கிலோமீட்டர் என்னத்தான் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருந்தாலுமே இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரோட தான் அவள் ஸ்பீட்ல வரவே முடியாது. என்னதான் நீ 90ல இருந்தாலும் முன்னாடி அந்த டிராபிக் ரோடு சிங்கிள் ரோடு ஆப்போசிட் லாரி வரும், கார் வரும், பஸ் போகும். மேக்ஸிமம் ஸ்பீடு 70ல இருந்து பாத்தீங்கன்னா 100க்குள்ள தான் வர முடியும் தவிர அதுக்கு மேல போக முடியாது. நீங்க ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடும் போக முடியாது. அதிகபட்சமா இருந்தா 1 மணி நேரத்துக்கு குறை இல்லாம எடுத்துருக்கும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு இருக்கிறாரு. கொஸ்டின் இது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு யூடியூப் சேனல் இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணி கரெக்டா வந்து விஷயத்த போட்டேன். ஒரு யூடியூப் சேனல்ல நான் என்ன நினைச்சனோ கரெக்டா அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தாங்க. முடிஞ்சதுக்கு அவேர்னஸா இருங்க. இது முழுக்க என்ன நடக்குங்கிறது நான் சொல்லணும்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். இந்த வீடியோ பண்றதுக்கு யாருக்குன்னா இந்த வீடியோ யாருக்கு போய் சேருதோ யங்ஸ்டர்ஸ் நீங்க முக்கியமா பாருங்க. பெரிய ஆளுங்க பாரு கூட குழந்தை ஒரு தலைமுறைகள் அடுத்த ஜென்ரேஷன்ல அதாவது முக்கியமா 18 வயசுல இருந்து 30 வயசுகளுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த விஷயத்த சொல்றேன். எல்லாருமே கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்கலன்னா நம்ம நேபாள் நடந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். அதனால விஷயம் பண்ணுங்க. வேற நான் அடுத்த டாபிக்ல அடுத்த விஷயம் நான் பேசுறேன். நான் கண்டினியூ இந்த வீடியோ எல்லாத்தையும் பேச முடியாது. அடுத்த வீடியோவா பேசுறேன்.